கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு இந்த வேத ஆராய்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிய கிருபை நம்ம தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்துல கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. 4வது அதிகாரத்தினுடைய முதல் பகுதியை கடந்த வாரம் நம்ம தியானித்தோம். பரலோகம் எப்படி இருக்கும், பரலோகத்தினுடைய ஒரு சில முக்கியமான காரியங்களை உருவகங்களோடு நம்ம புரிந்து கொள்வதற்காக அநேக ஆழமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓமானங்கள் மூலமாக விளக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்க தங்கம் இருக்குமா அப்படின்னா, அங்க வைடூரியம் இருக்குமா, அங்க மரகதம் இருக்குமா, அங்க பத்மராகம் இருக்குமா அப்படின்னா, கடந்த வாரம் ஒரு கேள்வி கேட்டாங்க, அதெல்லாம் இருக்குமா அங்க அப்படின்னு. நாம் புரிந்து கொள்ளுவதற்காக சொல்லப்படுகிற வார்த்தை இது. தங்கம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும், தங்கம் போன்றது அதுங்க, அவ்வளவுதான், தங்கம் இல்லை இது. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, பரலோகம் முழுக்க என்னவா இருக்குன்னு புரிஞ்சுக்கூடாது. தங்கம் அப்படி நாம் அதை புரிந்து கொள்வதற்காக நமக்கு ஒரு ஒப்பீடு கொடுக்கப்படுகிறது. அந்த மகிமையை நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, அதுக்கு இப்போ வார்த்தை இல்லை. அது எப்படி இருக்கும், அது என்ன கலர்ல இருக்கும், எந்த விதமான அமைப்பு அங்க இருக்கிறது. ஸோ நாம் இப்போ ஒரு காரியத்தை புரிஞ்சுன்னா, கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்தது அப்படின்னு சொன்னா, எவ்வளவு பெரிய கை அவர் கூட இருந்துச்சு. கர்த்தருக்கு எவ்வளவு பெரிய கை இருக்கு. we should not read Bible like that. நம்ம எப்படி நாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. இந்த வார்த்தையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், கர்த்தருக்கு என்ன ரெண்டு பெரிய கண்ணு அப்படி இருக்கிற மாதிரி, அவர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்படி இல்லை. நாம் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார், அறிந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு வேதாகமத்தில் நமக்கு என்ன பண்ணப்படுகிறது, கர்த்தருடைய கண்கள் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ பரலோகம் எப்படி இருக்கும், இன்னும் ஒரு டீப்பா மறுபடியும் நம்ம அதை கவனிக்க போறோம். கண்களை மூடி நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். பரிசுத்த பிதாவே, எங்களை நேசிக்கிறப்பா, இந்த அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காய் ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பாக்கியத்துக்காய் நன்றி. மீண்டுமாய் நாங்கள் ஒருமனப்பட்டு உடைய வார்த்தையை கேட்கும்படியா இணைந்திருக்கிறோம், ஆராயும்படியா இணைந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் எங்களுக்கு விளக்கம் காட்டி, நாங்கள் எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எது முக்கியமானதோ அதை இன்னும் நாங்கள் கருத்தாய் கவனமாய் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இந்த நாளுடைய ஆராய்ச்சியை கர்த்தர் நீர் நடத்தி தரும்படியாக ஒப்பு கொடுத்து மீட்பர் பாதமணிந்த நன்றியோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம். நம்ம ஒரு 5 வசனங்களை வாசித்தோம். இந்த 5 வசனங்களுக்கு பிற்பாடு 6வது வசனம், அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. கிறிஸ்டல்னு சொல்லப்படுகிறது. கிறிஸ்டல் அப்படின்னு சொன்னா சோ கிளியர், ரொம்ப கிளியரான, தெளிவாய் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு கடல் இருந்தது அங்கு. பளிங்குக்கு ஒப்பான, பளிங்குன்னு சொன்னா கிறிஸ்டல். ஸோ கிறிஸ்டல் எப்படி இருக்கும், பியூரா இருக்கும். கண்ணாடி அப்படின்னு சொன்னா சொல்ல போனா அதுக்கு நம்ம எப்படி பார்க்கலாம், தெளிவான ஒரு விஷயத்தை அதில் பார்க்க முடியும். ஸோ எப்பொழுதும் நான் ஏற்கனவே சொன்னேன், அநேக ஓமானங்கள் என்ன பண்ணப்படுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறியீடுகள் இருக்கிறது, நம்ம ஓமானங்கள் இருக்குது, ஓமை இருக்கிறது. அதை நாம் சரியாக படிக்க வேண்டும். அக்கினிமயமான நாவுகள் போன்று நம்ம அப்போஸ்தலர் 2ல படிப்போம். உடனே என்ன பண்ணக்கூடாது, நாக்கு அதை பிளவுபட்டு நாக்கு போல அப்படியே ஒரு அக்கினி வரும். நம்ம கற்பனை செய்வதற்கு உதவி செய்யலாம், பட் இட்ஸ் நாட் த ரைட் திங். அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, இப்படித்தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. நாம் புரிந்து கொள்வதற்கு பரலோகத்தை விளக்கப்படுத்துறார் நமக்கு. இப்ப போன வாரத்துல நம்ம ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி முயற்சி பண்ண போறோம். பரலோகம் எப்படி இருக்கும்,
இமேஜின் பண்ணிப்போம். இப்போ போன வாரம் என்ன இமேஜின் பண்ணீங்க? மரகதம்னா என்ன கலரு? அதுவே இப்ப ஞாபகம் இல்லை எல்லாருக்கும். பச்சை கலர் தானே? நல்ல பச்சை கலர். நமக்கு நம்ம சொல்ல போனா நம்முடைய ஸ்கிரீன் இருக்கு இல்லையா? ஸ்கிரீனு, உங்க பாஸ்டர் போட்டுக்கிற சட்டை இதெல்லாம் சேர்த்து அப்படி எல்லாம் அப்படி அப்படி மரகதம் எப்படி இருக்கும்? பச்சை கலர்ல இருக்கும். பத்மராகம் எப்படி இருக்கும்? சரி, நம்ம படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணிக்க கற்களும் என்ன கலர்ல இருக்கும்? நம்ம எதை என்ன பார்க்கிறோம்? எவ்வளவு டீப்பா அதனுடைய கலர் சொல்லப்படுகிறது நம்ம புரிந்து கொள்வதற்காக. சரி, பரலோகத்துல நம்ம பார்த்தோம். முதலாவது போன வாரத்துல இருந்து கவனிக்கும் பொழுது மீண்டுமா நம்ம ஒரு சின்ன கிளிம்ஸ் நம்ம போயிட்டு வந்துடலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரலோகத்துல திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். அங்க பாத்தீங்கன்னா, ஏற்கனவே என்னோடு பேசினவர் இங்க ஏறிவான்னு சொன்னாரு. நாம் ஆவிக்குள்ளான வானத்துல ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு. வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். பதுமராக எப்படி இருக்குமோ அப்படி இருந்தார். ஆனா பதுமராக இல்லது. சோ அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு எப்படி இருந்துச்சு? மரகதம் போல் இருந்தது. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிறுசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்தின் இருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. இதைத்தான் நம்ம கடந்த வாரம் வாசித்தோம். இப்ப நம்ம கவனிக்கிறப்போ அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக கண்ணாடி போன்ற ஒரு கடல் இருந்தது. பளிங்குக்கு ஒப்பான ஒரு கண்ணாடி கடல். அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 2 வார்த்தை சொல்லப்படுகிறது. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தது. அவைகள் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. ஒரு காட்சி யோவானுக்கு யோவான் பார்க்கிறார். அதை அழகாக அவர் நமக்கு விவரிக்கிறார். என்னது அது? சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்கு கொப்பான ஒரு கண்ணாடி கடல் இருந்தது. வாட் யூ வாண்ட் டு சே? அந்த இடம் எவ்வளவு தூய்மை உள்ளதாக இருந்தது. அதை ஒப்பிடும் பொழுது பரலோகத்தை நான் பாக்குறேங்க. பரலோகம் கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. அங்க தூசு இல்லை, அங்க மாசு இல்லை. அங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த இடம் அவ்வளவு தெளிவான ஒரு இடம். அது பரலோகம் நீங்களும் நானே நினைக்கிற மாதிரி ஒரு அழுக்கான இடமோ இல்ல அந்த இடம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. பரலோகம் எப்படி இருக்கும்? அங்க ஒரு சிங்காசனம் போடப்பட்டிருக்கிறது. அந்த சிங்காசனத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்குமே ஒரு வானவில் இருக்கிறது. சோ அதை சுற்றிலும் ஒரு 24 சிங்காசனங்கள் போடப்பட்டுருச்சு. அதுல மூப்பர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 7 அக்னி தீபங்கள் இருக்கிறது. இப்போ நான் அதுக்கு முன்னாடி ஒரு கடலை பார்க்கிறேன். அந்த கடல் அவ்வளவு தெளிவா இருக்குது. அது கிறிஸ்டலை போல இருக்கு. சோ இப்ப நான் அப்படி பாக்குறப்போ 24 மூப்பர்கள் சுற்றிலும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. முன்னாடி அந்த கடலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 4 ஜீவன்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. நம்ம போன வாரமே பார்த்தோம். யார் இந்த 24 மூப்பர்கள்? நிறைய பேர் மறுபடியும் என்கிட்ட அந்த கொஸ்டினை ரைஸ் பண்ண பார்த்தீங்க. சரி, there are 2 ideas. சரிங்களா? 24 மூப்பர்கள் யாரா இருக்கலாம்? எந்த ஐடியாவா இருந்தாலும் நாம முதலாவது ஒரு தீர்மானத்துக்குள்ள வரணும். வேதாகமத்தை படிக்கிறப்போ we should draw a line. அநேக ஒப்பீனியன்ஸ் இருக்குது. அநேக விதமான தங்களுடைய பார்வையில 24 மூப்பர்னா இவங்க தான். 12 அப்போஸ்தலர்கள், 12 கோத்திர பிதாக்கள், 24 பேர் ஈஸியா முடிஞ்சு போச்சு. ஸ்டில்
இந்த இடத்துல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. 1 நாளாகமம் புத்தகத்தில் நமக்கு ஒரு குறிப்பு இருக்கிறது. சரிங்களா? 1 நாளாகமம் 24வது அதிகாரத்துக்கு என் கூட வாங்க. 1 நாளாகமம் 24ல முதல் வசனம் பாருங்க. ஆரோனின் புத்திரரின் வகுப்புகள் ஆவன. ஆரோனுடைய குடும்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்கதான் ஆசாரியர்கள். சரிங்களா? இந்த ஆசாரியர்கள் யாரெல்லாம் கோத்திர தலைவர்களாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு இவங்க என்ன செய்யறாங்க, அந்த கோத்திர தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்களுக்கு தலைமையாக வைப்பதற்கு, மூப்பர்களாக ஏற்படுத்துவதற்கு 24 பேர்களை செலக்ட் பண்றாங்க. அதுல 7வது வசனத்திலிருந்து பாருங்க. குறிப்பாக முதலாவது சீட்டு யோயாரிபின் பேர் வழிக்கும், 2வது எதாயாவின் பேர் வழிக்கும். இப்படின்னு வாசித்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக 18வது வசனம் வரைக்கும் 24வது மசியாவின் பேர் வழிக்கும் விழுந்தன. சரி, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் அவர்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு கற்பித்தபடியே அவர்கள் அவனுடைய கட்டளையின் பிரகாரம் தங்கள் முறை வரிசைகளில் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் அவர்களுடைய ஊழியத்திற்கு பண்ணப்பட்ட வகுப்புகள் இவைகளே. சரி, 24 மூப்பர்கள் தேவனை ஆராதிப்பதற்கு, தொழுது கொள்வதற்கு, அவருக்கு பலி செலுத்துவதற்கு ஒரு மூப்பர் கூட்டமாக ஒரு 24 பேரை இஸ்ரவேல் கோத்திரம் என்ன பண்ணப்படுகிறது, ஏற்படுத்தி வைக்கிறாங்க. சோ இப்ப இந்த 24 மூப்பர்கள், ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க, ஒருவேளை இந்த 24 மூப்பர்கள் தான் அங்க உட்கார்ந்து இருக்கலாம். இதுல கோத்திர பிதாக்களோ அப்போஸ்தலர்களோ, ஏன்னா எருசலேமுடைய அந்த எருசலேம்ல 12 அப்போஸ்தலர்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க ஒருவேளை நீங்க பார்க்கணும் அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம். பதிமூன்றாவது வசனத்தை பாருங்க. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசலின் மேல் இஸ்ரவேலின் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்கள், நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும். இப்ப இங்க வாசிக்கிறப்ப நம்ம என்ன பாக்குறோம், எருசலேம்ல அதாவது முதல்ல பாத்தீங்கன்னா வாசல்கள் இருந்துச்சு. அந்த வாசல்கள் எல்லாத்துக்கும் கோத்திர பிதாக்கள் 12 பேருடைய பெயர் எழுதப்பட்டிருந்துச்சு. அங்க தூண்கள் இருக்கிறது, அதாவது மதில்கள் இருக்கிறது. அந்த மதிலுடைய யாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இந்த 24 பேர் அவங்க தானா? சரி, நமக்கு இப்போ அந்த கன்ஃபியூஷன் வேணுமா அப்படின்னு கேட்டா, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், சிம்பிளா we don't want to confuse யாரு அப்படின்றது. ஆனா 24 மூப்பர்கள் அவர்கள் பரிசுத்தவான்கள். சரிங்களா? தேவனுடைய சமூகத்துல போய் இருக்கிறதுக்கு இந்த பாக்கியத்தை பெற்றவங்க. ஏன் இதை நம்ம இப்படி பார்க்க போறோம், அவங்க யாருன்னு அடையாளப்படுத்துறதை விட, பேர் சொல்றதை விட, இந்த 12 அப்போஸ்தலர்கள் தான், 12 கோத்திர பிதாக்கள் தான், இல்ல 24 ஆசாரியர்கள் தான் அப்படி சொல்றதை விட, இந்த 24 பேரும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக அதை சுற்றிலும் 24 சிங்காசனங்களை உட்கார்ந்திருப்பதற்கு எப்படி தகுதி பெற்றாங்க? முன்னாடி 4 ஜீவன்கள் இருக்கிறதை பார்க்கிறாங்க. இந்த 4 ஜீவன்கள் எப்படிப்பட்டவைகளா இருக்கிறது? 6 சட்டைகளோடு, அவ்வாறு சட்டைகள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் அவங்களுடைய சட்டைகளிலும் சரி, உடல் முழுக்கும் சரி, கண்கள் நிறைந்தவை. அது பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை சொல்ல போனா, நம்ம ஒருத்தருடைய உடம்பு முழுக்க கண்ணா இருந்தா எப்படி இருக்கும்? ஜஸ்ட் இமேஜின். ஒரு உருவம் ஒரு கழுகை போன்று இருக்கிறது, காளையை போன்று இருக்கிறது, சிங்கத்தை போன்று இருக்கிறது, மனித முகத்தை போன்ற ஒரு முகத்தை உடையதா இருக்கிறது. ஆனால் அந்த உருவம் நான் இதுவரைக்கும் பார்த்த மாதிரி இல்லை. அந்த உருவம் முழுவதும் கண்களால் நிறைந்திருக்கிறது. பார்ப்பதற்கு
ஒருவேளை நீங்க சாரி கட்டுறப்போ ஒரு சாரியில ஒரு ரவுண்ட் ரவுண்ட் பண்ணிட்டு உடம்பு முழுக்க அப்படியே ரவுண்டா அப்படி போட்டு கட்டியிருந்தோம்னா நம்ம எப்படி தெரியும்? பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமா இருக்குது. 24 மூப்பர்கள் அங்க இருக்கிறாங்க. இப்ப 4 ஜீவன்கள் ஸ்பெசிபிக்கா சொல்ல போனா இந்த 4 ஜீவன்களும் ஏற்கனவே நம்ம கண்ட தரிசனங்கள்ல ஏசாயா கண்ட தரிசனம், எசேக்கியேல் கண்ட தரிசனங்கள் எல்லாம் ஓயாமல் இப்போ ஒருவேளை ஏசாயா 6 நம்ம வழக்கமா படிச்சிருக்கிறோம், அடிக்கடி படிக்கிறது தான். அகைன் லெட்ஸ் கம் பேக். நம்ம ஏசாயாவில் 6வது அதிகாரத்துல நம்ம பார்க்கக்கூடிய தரிசனத்துல எப்படிப்பட்ட ஒரு காட்சியை நம்ம ஏற்கனவே வாசித்து இருக்கிறோம், பழகி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 6 1வது வசனம் பாருங்க. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். நம்ம ஏற்கனவே வாசிக்கிறபடி பார்த்தா இந்த ஜீவன்கள் யார்? சேராபின்கள், இந்த செருபீம்னு சொல்றது ஆங்கிலத்துல. இவர்கள் தூதர்கள். 2 கைகளால் 2 சட்டைகளால பறக்கிறாங்க. 2 சட்டைகளால என்ன செய்றாங்க? முகத்தை மூடி இருக்கிறாங்க. 2 சட்டைகளால உடம்பு மூடி இருக்கிறாங்க. எந்த நேரமும் உங்களுடைய வேலை 24 மணி நேரமும் ஓய்வு இல்லாமல், எந்த பிரேக் இல்லாம சேனைகளின் கர்த்தர் என்ன செய்யறாங்க? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறாங்க. சரி, இப்ப நம்ம பரலோகத்துக்கு வரலாம். பரலோகத்துக்கு இப்ப நம்ம மறுபடியும் அந்த காட்சியை டிஃபைன் பண்ணுவோம். பரலோகத்துல ஒரு சிங்காசனம் போடப்பட்டிருக்கிறது. அந்த சிங்காசனம் எப்படி இருக்கும்? அதுல உட்கார்ந்து இருக்கிறவர் எப்படிப்பட்டவரா இருந்தாரு? அவருக்கு மேலாக இருந்த வானவில் எப்படி இருந்துச்சு? அதுக்கப்புறம் ஒரு 24 சிங்காசனங்கள் போடப்பட்டிருக்கிறது. 24 மூப்பர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா 7 அக்னி தீபங்கள் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலை பார்க்கிறாரு. இப்போ 4 ஜீவன்களை நான் பார்க்கிறேன். இந்த 4 ஜீவன்களும் வேறு வேறு விதமான உருவத்தை உடையவர்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய உருவம் ஒரே மாதிரி இல்லை. 4 விதமான உருவத்தை நான் பார்க்கிறேன். அந்த எல்லாம் உருவத்தாலும் அவங்களுடைய தன்மை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிறது. எல்லாம் கண்ணுடைய தன்மையுடையவங்களா இருக்கிறாங்க. சோ இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சுக்கிறாங்க? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு போற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இதை பார்க்கிறேன். இந்த காட்சியை நம்ம ஒருவேளை அப்படி போய் நின்று பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த காட்சியிலிருந்து எதையெல்லாம் ஒரு விசுவாசியாகிய நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், பரலோகம் என்பது மிக மகிமையான ஒன்று. இன்றைக்கு நம்மளால இமேஜின் பண்ண முடியுமா? நம்முடைய கெப்பாசிட்டிக்கு அதை ஓரளவுக்கு காம்ப்ரஹெண்ட் பண்ணிக்க முடியுமா, புரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டா, இட்ஸ் பியாண்ட் அவர் இமேஜினேஷன். முதல் விஷயம் நம்ம இப்ப சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு கண்ணு தெரியாத 4 பேர் யானை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விளக்கப்படுத்த முயற்சி பண்ணாங்க. ஆமா தானே? இந்த கதை தெரியல எல்லாருக்கும். 4 கண்ணு தெரியாதவங்க யானை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஸோ இப்போ ஒருத்தன் போயிட்டு முதலாவது யானையோட காலை பிடிச்சி பார்த்து அவன் சொன்னான், யானைனா எப்படி தெரியுமா இருக்கும்? பெரிய தூண் மாதிரி இருக்கும். அவனுக்கு யானை எப்படி இருக்குமா? தூண் மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. இன்னொருத்தன் போனா அவன் தடவை பார்த்தது வயிறு பகுதி. டேய், யானை போய் தூண் மாதிரிங்கிறங்க, அது பானை மாதிரி இருக்குண்டா அப்படின்னா. சரியா? யானை எப்படி இருக்கும்? பானை மாதிரி இருக்கும். முன்னாடி போய் ஒருத்தன் நின்று அவன் துதி கையை மட்டும்தான் என்ன பண்ணான், அந்த போய் அதை தொட்டு பார்த்துட்டு, டேய் அது தூணு மாதிரியும் கிடையாது, பானை மாதிரியும் கிடையாது, அது உலக்க மாதிரி இருக்குண்டா அப்படின்னு. சரி, 4வது ஒருத்தன் போய் காதை மட்டும் என்ன பண்ணிருக்கிறான், தொட்டு பார்த்துருக்கிறான். என்னடா நீங்களாம் இப்ப சொல்றீங்க, தூணு மாதிரிங்கிறீங்க, பானை மாதிரிங்கிறீங்க, உலக்க மாதிரிங்க, அது முறை மாதிரி இருக்குண்டா. ஏன்னா எப்படி இருக்கும்?
சரி, நான் எதை பார்க்கிறனோ அதுதான் என்னால என்ன பண்ண முடியுது, என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பியாண்ட் தட் என்னால பார்க்க முடியுமா அதனுடைய மகிமையை, என்னால சொல்ல முடியுமானா இட்ஸ் நாட் லைக் தட். சொல்லவே முடியாது. சோ அப்போ பரலோகத்தை நமக்கு வெளிப்படுத்துறார். யோவான் மூலமாய் இயேசுவானவர் தன்னை நேசிக்கிற, தன்னுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற, அந்த பரலோகத்துல வந்து அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்துல உட்காருவதற்கு பாக்கியம் பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நியூஸ் வருது. பரலோகம் எப்படி இருக்கு பாரு, உனக்காக நான் ஆயத்தம் பண்ற இடம். அந்த இடம் எப்படிப்பட்டது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய தன்மை எப்படிப்பட்டது, அங்க இருக்கிறவருடைய தன்மை எப்படிப்பட்டது, அங்க என்ன நடக்க போகிறது, இதை எக்ஸ்பிளைன் பண்றார். சோ அப்ப நான் பரலோகத்தை பார்க்கிறப்போ எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிகிறது. இந்த மரகதம் போன்ற விஷயம், பளிங்கு போன்ற விஷயம், இதெல்லாம் எனக்கு என்ன எதுக்காக சொல்லப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமா ஒரு குடிசையில வாழ்றேன் நான், அல்லது ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது போனா எக்ஸ்ட்ரீம் லெவல், இந்த உலகத்திலேயே ஐஸ்வர்யத்திலே திளைத்திருக்கிற ஒருவன், இது 2 பேருக்கும் ஒரு நியூஸ் சொல்லப்படுது. நீ வெறும் மண்ணு வீட்டுல ஒரு கூரையில ஒரு இடத்துல இருக்கிறவனா இருந்தாலும் சரி, நீ ஒருவேளை தங்கத்திலேயே வீடு இருக்குது. சொல்ல போனா நான் இப்ப சமீபத்துல ஒரு முதலமைச்சர் வீட்டுல வந்து ஒருத்தவங்க பரிசு கொடுத்துருக்குறாங்க. பீரோ. என்ன பீரோன்னா வெள்ளி பீரோ. அவங்க வீட்டுல என்ன பீரோ இருக்குது, வெள்ளியால் செய்யப்பட்ட பீரோ. சரிங்களா? நீங்க சொல்லுங்களேன், நம்ம வீட்டுல இப்போ ஒரு இரும்பு பீரோ வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்றதா இருக்குது, யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, அதுல தேக்கு மரத்துல ஒரு பீரோ வாங்கினா நம்ம சொல்லுவோம், அட அந்த அளவுக்குலாம் நமக்கு என்ன தேவையில்லை, அதை தூக்கவும் முடியாது, செலவும் ரொம்ப அதிகம், வேண்டாம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மரத்துல செய்யப்படுறது வேணா, ரொம்ப காஸ்ட்லியா போகுது. சரி, நம்ம எல்லாமே ஸ்டீல்ல வாங்குறதுக்கு முயற்சி பண்றோம். வெள்ளியில பார்த்த நான் சொல்றேன், தங்கத்துல பீரோ செஞ்சு வச்சிருக்கிறான் ஒருத்தர் நம்ம இந்தியாவில். சரி, பீரோ செஞ்சுட்டா கூட நம்ம ஓகே சொல்றோம். ஓகே, ஒருத்தன் டாய்லெட் செஞ்சு வச்சிருக்கிறான் தங்கத்துல. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? நிறைய பேர் நீங்க பார்த்திருக்கலாம். டாய்லெட், வெஸ்டர்ன் டாய்லெட் முழுக்க என்னவா இருக்குது, தங்கத்தினால் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க யோசித்து பாருங்களேன். இந்த உலகத்துல தன்னுடைய வசதி, தன்னுடைய மகிமையை எவ்வளவு பெருசுன்னு காட்டுறதுக்கு அதிகபட்சமா அவனுடைய வீட்டினுடைய வசதியை எதுல செஞ்சு வச்சிருக்கிறான் இப்போ. நம்ம ஒரு கிராம் தங்கத்துக்கு என்ன பண்றோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். இதை ஏன் நம்ம கிட்ட சொல்றாரு? ஒரு விலையேற பெற்ற ஒரு இடம் அது. நீங்க மதிப்பை சொல்லணும்னு சொன்னா, நீங்க கற்பனை பண்றதை விட தாண்டிய ஒரு மகிமை அங்க இருக்குது. அந்த இடம் வெறும் பொருட்களினால் வரக்கூடிய மகிமை இல்லை. அது தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். பொருளை டிஸ்கிரிப்ஷன் பண்ணி அது பயங்கரமான தங்கம் போன்றது, வைடூரியம் போன்றது, மாணிக்கம் போன்றது, மரகதம் போன்றது, இல்ல இல்ல இல்ல. அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்டவங்க, இந்த பரிசுத்தவான்கள்னு சொல்லக்கூடியவங்க, ஏன் சேராவின்கள்னு சொல்லக்கூடியவங்க, அவங்களுடைய தன்மை எப்படி இருக்குன்னு கேட்டா, உதாரணத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். 4 ஜீவன்கள் இருந்தது. இந்த 4 ஜீவன், ஒன்று சிங்கத்துக்கு ஒப்பாக இருந்தது, இன்னொன்று காளை கொப்பாக இருந்தது, இன்னொன்று மனித முகத்துக்கு ஒப்பா இருந்தது, 4 கழுகு கொப்பா இருந்தது. இந்த 4 ஜீவன்களை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஆக்சுவலா ஆஸ்பெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் 4 காரியத்துல பூரணப்பட்டவனா இருக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்துல போய் நிற்பதற்கு அது மிக பொருத்தமா இருக்கும். என்ன பாஸ்டர், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட போதும் இல்லையா? எஸ், அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. இயேசுவின் ரத்தத்தினால நான் கழுவப்படுறேன், நான் என்னவாகிறேன், பரிசுத்தமாகிறேன். நம்ம தானே, நம்ம எல்லாரும் மன்னிக்கப்பட்டவர்கள் தானே. நம்ம எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டவங்க இங்க செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது போதுமா அப்படின்னா, அது போதும்னா வேற எதை பத்தியுமே நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இயேசுவை நீ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறியாப்பா, அவர் உன் பாவத்துக்காக மரிச்சார் நம்புறியாப்பா, அவர் உனக்காக ரத்த சிந்தினார் ஏத்துக்கிறியா, அந்த ரத்தம் உன் பாவங்களை கழுவு உன்னால புரிஞ்சிக்க முடியுதா, எஸ் அப்படின்னு சொன்னே முடிஞ்சிருச்சு அப்படின்னு விட்டுறலாம். ஏன் சபை இருக்கிறது?
மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதன் அதுக்கப்புறம் என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா 4 ஆஸ்பெக்ட நம்ம வாழ்க்கையில உடையவர்களா இருக்கணும். அது பூரணப்பட்டவங்களா இருக்கணும். அதுதான் தேவனுடைய சமூகத்துல நம்ம கொண்டு போய் நிலைநிறுத்தும். முதல் விஷயம், நீங்க எல்லாரும் விசுவாசத்தை உடையவர்கள் அப்படின்னு ஒருவேளை நீங்க எண்ணிக்கொண்டீங்கன்னா, நாங்க விசுவாசம் எனக்கு வந்துருச்சு. நம்ம இந்த வருஷம் துவக்கத்திலே படிச்சோம். பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே. விசுவாசம் என்பது அங்க துவங்குகிறது. ஆனால் விசுவாசம் பூரணப்பட்டதாய் மாறி இருக்குதா? நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டு பாவம் கழுவப்பட்டவங்க அப்படி தொபுடேன்னு போய் அங்க உட்காந்துட முடியாது. அவங்க என்ன செய்யணும் தெரியுமா? விசுவாசத்துல பூரணப்படணும். யாக்கோபு 2:22 என்ன சொல்லுது பாருங்க. யாக்கோபு 2:22 பாருங்க, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு முயற்சி செய்து கிரியையினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று. ஒரு மனிதனுடைய விசுவாசம் என்ன தெரியுமா செய்யணும்? வெறும் வார்த்தையா மட்டும் இருக்கக்கூடாது. ஹலோ, நம்ம எல்லாரும் மேக்சிமம் நம்ம ஃபெய்த் எங்க பேசுறோம்? வாயில தான் சொல்லிட்டு இருப்போம். நம்ம விசுவாசத்தை பேச சொன்னோம்னா மைக் கொடுத்துருப்பாருங்களேன், உலகமே அசந்து போகும். எப்படி தெரியுமா? நம்மள மாதிரி ஒரு விசுவாசியே இல்லை. ஆனா செயல்ல இருக்குமா என் விசுவாசம்? உட்காந்து இப்ப பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு லைட்டா ஒரு பக்கம் நெஞ்சு வலிக்குது, நீங்க உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, மூச்சு அப்படியே ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி தெரியுது. நமக்கு அது அப்படி ஏதோ ஒன்று தெரிஞ்ச உடனே நம்ம வேர்த்து வெளத்து அடுத்த நிமிஷம் நம்மளை கொண்டு போய் எங்க வச்சிருவாங்க? ஆமா, சவப்பெட்டிலே வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு நமக்கு என்ன இருக்கும்? விசுவாச குறைபாடு. ஏன்? நான் யாரை விசுவாசிக்கிறேன்? நான் விசுவாசிக்கிற என்னாருன்னு தெரியும், எதற்கு என்ன அழைச்சாருன்னு தெரியும், அவருடைய வேலை இந்த உலகத்துல நடந்திருக்குதா, நான் விசுவாசத்துல பூரணப்பட்ட நான் மாறி இருக்கேன்னா, பூரணப்படாத நான் எப்படி அவர் சமூகத்துல போய் அவரை நான் தரிசிப்பேன்? அவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கக்கூடிய மகிமையான தேவன், அந்த பரலோகம் அவ்வளவு மகிமையானது. அங்க இருக்க உட்காரக்கூடிய ஒரு நபர் எப்படிப்பட்ட நபரா இருக்கணும்? விசுவாசத்துல பூரணப்பட்டவங்களா இருக்கணும். சும்மா ஏதோ ஃபெய்த் அப்படி இல்லை, பேச்சுக்கு இருக்கிற ஃபெய்த் இல்லை. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நாம் விசுவாசத்துல வளருவதற்கு நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார் தெரியுங்களா? எத்தனை கிருபையை கொடுத்துக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஏன் கொடுத்தாரு? சபையை ஏன் கொடுத்தாரு? பரிசுத்த வேதாகமத்தை ஏன் கொடுத்தாரு? ஊழியர்களை ஏன் கொடுத்தாரு? சபையினுடைய ஐக்கியத்தை எது கொடுத்தாரு தெரியுமா? என் ஃபெய்த்ல நாம் பூரணப்படுறதுக்கு. ஃபெய்த்ல பூரணப்படாம அங்க போய் நிக்க முடியும். ஏன்னா உடம்பு முழுக்க கண்களா இருக்கிறதுங்கிறதுக்கு என்ன ரகசியம் கேட்டா, இவையெல்லாம் தேவனை தரிசிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அவங்க வெறும் 2 கண்ணால பார்க்கல, தேவன் என்ன பண்றாங்க? முழுமையா பாக்குறாங்க. அவங்க உடல் முழுவதும் தேவனை தரிசிப்பதற்கான அவங்க அங்க அங்க அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவரை தூச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, இங்க பாக்குறப்போ ஏசாயா பாக்குறப்போ அவங்க கண்கள் என்ன பண்ணிருந்தாங்களா? மூடி இருந்தாங்க. அங்க அவ்வாறு சட்டைகள் இருந்து 6 சட்டைகள் இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டுச்சு. அவ்வாறு சட்டைன்னா என்னது? 6 சட்டைகள், ஒருத்தருக்கு 6 சட்டைகள் இருந்துச்சு. ரைட். இப்போ உடல் முழுக்க கண்ணா இருக்குதுன்னா என்ன? அவங்க என்ன கண்ணை மூடிட்டாங்களா? மூடல. அவங்க என்ன பண்ணிட்டு தேவனை பாக்குறாங்க, முழுமையா பாக்குறாங்க. அவங்க பாக்குறதுக்கான நிலைக்கு அவங்க வந்ததுக்கு காரணம் என்ன? அவங்க மீட்கப்பட்டாங்க. அவங்க மீட்கப்பட்டவங்க விசுவாசத்துல பூரணப்பட்டவங்க. சரியா? இப்போ சேராபின்கள் எப்படிப்பட்டவங்க? பரிசுத்தமானவங்க. See what their faith. அவங்கள ஏன் நமக்கு காமிக்கிறாங்க? அந்த இடத்துல நிக்கிறவங்க எதெல்லாம் பூரணப்பட்டவங்க? 4 காரியங்கள் இது. நான் இப்ப ஒண்ணுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 1, விசுவாசத்துல பூரணப்பட்டவங்க, பரிசுத்தத்துல பூரணப்பட்டவங்க. அதான் பரிசுத்தமா இருக்கிறவன்
இன்னும் பரிசுத்தமா இரு. பரிசுத்தத்துல தொடர்ந்து என்ன பண்ணணும்? வளர்ந்துகிட்டே இருக்கணும். பரிசுத்தம்னா நேத்து இருந்த பரிசுத்தம் இன்னைக்கு கூடி இருக்கணும். எனக்கு நான் நேத்து இருந்த மாதிரியே இருக்க முடியாது. பரிசுத்தத்துல நான் பூரணப்பட்டனா, உண்மையவே சொல்ல போனா இந்த வார்த்தை எப்படி சொல்லப்படுது? பரிசுத்தத்துல நான் வளர 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 நான் கிறிஸ்துவுக்கு ஒப்பாக மறுரூபம் அடைய 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 என் வாழ்க்கையில பரிசுத்தத்துல ஒரு பூரணத்தை நான் அனுபவிச்சு பரலோகத்துல போய் நிற்பேன். 2 கொரிந்தியர் 7:1 என்ன சொல்லுது பாருங்க. 2 கொரிந்தியர் 7:1 ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். விசுவாசத்துல நாம் பூரணமாகணும். 2வது எதுல பூரணமாகணும்? பரிசுத்தமாகுதல்ல நாம் பூரணமாகணும். ஏன் இந்த காட்சி விசுவாசிக்கு சொல்லப்படுது? நம்ம ஏன் இன்னைக்கு உட்காந்து வெளிப்படுத்தின விசேஷம் படிச்சுட்டு இருக்கிறோம்? அங்க 24 மூப்பர்கள். நான் அதனால தான் சொன்னேன், யாரு உட்கார்ந்து இருக்கிறா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தெரியலனா. ஆனா உட்கார்றவங்களுக்கு என்ன தகுதின்னு, அங்க போய் தரிசிக்க போறவங்களுக்கு என்ன தகுதின்னு வேதம் சொல்லி கொடுக்குறாரு. என்ன வாக்குத்தத்தம் எனக்கு உண்டாயிருக்குது? உண்மையாகவே அவர் சொல்றாரு, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமார்த்திகளாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க அசுத்தமானதை என்ன பண்ணாதீங்க, தொடாதீங்க. நீங்க பிரிந்து போய் உங்களை சுத்தவான்களாக காத்து கொள்ளுங்க. ஏன்னா நீங்க பரிசுத்தமா இருப்பதற்கே அழைக்கப்பட்டவங்க. நம்ம 2 கொரிந்தியர் 6ல இருந்து படிச்சுட்டே வந்தோம்னா, இனி விக்கிரகத்துக்கிட்ட போகாத, இனி வேசித்தனம் உனக்கு இருக்கக்கூடாது, நீ உன்னை பரிசுத்தமா பார்த்துக்கோ, உன்னுடைய மாம்சத்திலும் சரி உன்னுடைய ஆவியிலும் சரி நீ யாரா இருக்கணும்? பரிசுத்தத்துல பூரணமாகிட்டே இருக்கணும். எனக்கு ஆரம்பத்துல தெரியல, சொன்னாலும் கேட்கல, துணிகரமா செஞ்சிட்டேன், கர்த்தருக்கு விரோதமா வாழ்ந்துட்டேன். அங்க தேவன் மகிமையில் வீற்றிருக்கிற இடத்துல நான் போய் சேராபீன்கள் இருக்கிற இடத்துல நான் போய் நிக்க போறேன் அப்படின்னா, சூனா பானாவெல்லாம் கொண்டாந்து அங்க வச்சிட மாட்டாங்க. டாம் அண்ட் ஜெரிலாம் அங்க வந்துட முடியாது. குப்பம் சுப்பெல்லாம் அங்க வந்துட முடியாது. யார் அங்க போய் நிக்க முடியும்? விசுவாசத்துல பூரணப்பட்டவங்க, பரிசுத்தத்துல பூரணப்படுறவங்க. அப்ப பரிசுத்தத்தை பூரணமாகுதலை தெய்வ பயத்தோடு நான் அதை என்ன செய்யறேன்? ஒவ்வொரு நாளும் என்னை சுத்திகரித்துக் கொள்வதற்கு நான் இடம் கொடுக்கிறேன். பளிங்கு போன்ற அந்த கண்ணாடி கடல்ல போய் நான் அங்க நிக்கணும்னா ஒரு தூசியா போய் நிக்க முடியுமாங்க? அங்க பாக்குறப்போ பதுமராகம் போல அவர் இருக்கிறாரு. அங்க பார்த்தா எல்லாம் அவ்வளவு நேர்த்தியா இருக்குது. அங்க போய் ஒருத்தர் நிக்க போறேன். அந்த தகுதி எனக்கு உருவாக்குறது தான் ஒருத்தர் ரத்தம் சிந்தினார், உயிர் கொடுத்தார். என்ன அந்த இடத்துல நிக்க வைப்பதற்கு, அந்த இடத்துல தகுதியாக்குறதுக்கு. இன்னும் சொல்ல போனா 5வது அதிகாரம்லாம் போகும்போது யோவான் சொல்லுவார், எனக்கு முன்னாடி ஒரு புத்தகம் இருக்கு, நான் பார்த்தேன், அதை திறக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் தகுதியானவனா நான் என்னென்ன பண்ணல, என்னால அப்படி நினைக்கவே முடியல. அந்த புஸ்தகத்தை நான் திறக்கிறதுக்கு தகுதியானவனா, அதை வாசிக்கிறதுக்கு தகுதியானவனா எனக்கு அழ வந்துருச்சு. நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஒரு மூப்பன் சொன்னா, நீ கவலைப்படாத, அந்த புஸ்தகத்தை நான் உனக்கு நீ என்ன பண்ணலாம், படிக்கலாம், கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பாக்குறப்போ நான் கர்த்தருடைய சமூகத்துல போய் நிற்கணும்னா, சும்மா விசுவாசத்துல வந்தேன், அப்புறம் கொஞ்ச நாள் ஒன்று விட்டு ஓடி போயிட்டேன், அப்புறம் எதெல்லாம் ஒண்ணுதுக்குன்னா விசுவாசத்தை அடகு வச்சுட்டேன், விசுவாசத்தை தூக்கி போட்டேன், நீ கனவு கூட காணாத பரலோகத்துல போய் நிற்ப. பரிசுத்தமாகுதல்னா ஏதோ தேவன் சொன்னாரு, நாங்க பரிசுத்தம் பேசுவோம், பரிசுத்தர் பாடுவோம், பரிசுத்தத்தை வெளியில பேசுவோம். ஆனா எங்களுக்குள்ள அந்த பரிசுத்தம் இருக்காதுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா நம்மளே வஞ்சிக்கிறவங்களா இருப்போம். சோ 2வது பூர்ணமாகுதல் இது பரிசுத்தர். 3வது பாருங்க, குறிப்பா தேவ சித்தத்தை அறிகிறதுல நான் பூரணப்படணும். சரிங்களா? கொலேசியர் 4வது அதிகாரம்
12வது வசனம். இங்க எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகளை எல்லாவற்றிலும் தேறினவர்களாகவும் பூரண நிச்சயமுள்ளவர்களாகவும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும். சரி, உங்களுக்காக தேவன் என்ன சித்தம் வச்சிருக்காரு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு தெரியும் பாஸ்டர். நான் விசுவாசத்துல வந்துட்டேன், பரிசுத்தத்துல வளர ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தேவன் என் வாழ்க்கையில என்ன விரும்புறாரு எனக்கு தெரியும். கஷ்டம் இல்ல? நம்ம ஏன் பிறந்தோம்னே ஒன்றும் தெரியல, எதுக்கு வாழ போறோன்னே தெரியல, எவ்வளவு நாள் வாழணும்னே தெரியல. இது எதுவுமே தெரியாம பரலோகத்துல போய் என்ன பண்ணுவோம்? அங்க 24 மூப்பர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. சேராபின்கள் எப்பொழுதும் ஓய்வு இல்லாமல் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு துதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு மகிமையான இடத்துல ஒரு அழுக்கு துணி போய் அங்க போய் என்ன பண்ண போகுது? பர்பஸே இல்லாத ஒண்ணு போய் அங்க என்ன பண்ண போகுது? ஏன் சபை இருக்குது? எனக்கு சபையை தேவன் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. ஏன் வேதாகமத்தை கையில கொடுத்தாரு? ஏன் பரிசுத்தாவியர் கொடுத்தாரு? என்ன பண்றாரு அவரு? உனக்குள்ள தேவனுடைய சித்தம் என்னன்னு புரிய வைக்கிற இடம் எது? ஆனா நம்ம அதுக்கு செவியை கொடுக்க மாட்டோமே. நம்ம ஒரு செய்தி கேட்டு நம்ம பண்ண போயிடும். நம்ம வாழ்றதான் வாழ்க்கை, நம்ம விருப்பம்தான். நான் எதெல்லாம் தேடணும், எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் தேடி ஓடிட்டு இருப்பேன். ஆனா நான் என்ன கிறிஸ்தவன்னு சொல்லிப்பேன். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எவைன்னு பூரணமா தெரிஞ்சிருக்கணும். பரிசுத்தம் எல்லாம் தேவ சித்தமா இருக்குது. தேவன் என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புறாருன்னு எனக்குள்ளே செய்கையும் விருப்பத்தையும் அவர் என்ன பண்றாரு? தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உண்டாக்குகிறவராயிருக்கிறார். நான் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் அவரோடு நெருங்கிய உறவா இருக்கும்போது எனக்கு தெரியும். காலையில ஒரு குட்டி பிள்ளை என் கூட ரொம்ப நெருக்கமா இருந்தான். அவ கூட பேசிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு அவளை பார்த்தேன். ஸோ அவளை பார்க்குறப்போ அவள் என் பக்கத்துல இருந்தா, யாருக்கு அவங்க அப்பா அம்மா கிட்ட போல என் கையை பிடிச்சிக்கிட்டா கூட இருந்தா, எல்லாரும் கூட இருந்தோம் பார்த்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவ என்ன பார்க்குறா. சரி, நீ காலைல சாப்பிட்டியான்னு கேட்டேன். சாப்பிடல. ஓகே, ஏதாவது சாப்பிடணுமா? ஓகே, சாப்பிடலாம். ஸோ 2 பேரும் போனோம். கொஞ்ச நேரம் நான் சாப்பிட அவ ஒரு ஜூஸ் கேட்டா. சரி, ஜூஸ் வாங்கி கொடுக்கலான்னு அவ சொன்னா, எனக்கு மட்டும் வேணா, உங்களுக்கு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னா. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு 2 ஜூஸ் ஆர்டர் பண்ணோம். 2 பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சோம். சரி, இந்த பாண்டிங் டெய்லி நடக்கிற விஷயம் இல்லை. வருஷத்துக்கு ஒரு முறை நான் அவளை பார்க்கிறேன். எப்பயே பார்க்கிறேன். முடிஞ்சு வர்ற வரைக்கும் அவ என் கூட கொண்டு வந்த அந்த ஒரு பாண்டிங் இருக்குல்ல, இட்ஸ் அ ஸ்பெஷல். நான் அவள்கிட்ட கேட்கிறேன், என்ன ஞாபகம் இருக்குதான்னு. அவ கண்ணு என்ன பாக்குது. என்ன தெரியுமா சொல்லிச்சு அந்த கண்ணு? உங்களை எனக்கு தெரியாதா? சின்ன குழந்தை. அவ வார்த்தையில எதுவுமே சொல்லலை. அவ பார்த்த பார்வை சொல்லுது, அவளுடைய ஸ்மைல் சொல்லுது, எனக்கு உங்களை தெரியாதா? எனக்கு உன்னை ஞாபகம் இருக்காடா சாமி அப்படின்னு சொல்லி கேட்டா, அவளுடைய பார்வை சொல்லுது. சரி, உங்களுக்கும் தேவனுக்கும் எப்படிப்பட்ட உணர்வு? அவர் பார்த்தாருன்னா எதுக்கு பாக்குறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா சொல்லுங்களேன். நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரும் கூட நம்ம நெருக்கமா பழக்கும்போது நாங்களாம் நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு. ஆமா தானே? புரியுதில்ல? நமக்கு பெருசா ஒரு பெரிய கான்வர்சேஷனே தேவையில்லை. அப்போ தேவனுக்கு எது பிடிக்கும், அவருடைய சித்தம் என்ன அப்படின்னா ஏன் எனக்கு தெரியறது இல்லைன்னா, நான் அவர் கூட என்ன பண்றது இல்லை, ஒரு அழகான பாண்டிங்க நானு உருவாக்கல. அப்போ நான் பரிசுத்தத்துல பூர்ணமாகிறேன், விசுவாசத்துல பூர்ணமாகிறேன். தேவ சித்தத்தை அறிகிறதுல நான் என்ன பண்ணணும்? பூரணப்படணும்.
கம்ப்ளீட்டா அவர் பார்த்தார்னா அவருடைய பார்வைக்கு அர்த்தம் இதுதான், அவருடைய நோக்கம் இதுதான், அவருடைய விருப்பம் இதுதான். ஒட்டுமொத்த வேதாகமத்திலையும் தேவன் என்ன விரும்புறாருன்னு இஸ்ரவேல் புரிஞ்சுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஏன்னா அவங்க பைபிள் எப்படி திரும்ப படிச்சாங்க, அவங்க பாக்குற மாதிரி படிச்சுக்கிட்டாங்க, தேவன் சொன்ன மாதிரி படிக்கல. சரி, எதில் நம்ம பூர்ணமாகணும்? விசுவாசத்துல, பரிசுத்தத்துல, தேவ சித்தத்துல. 4வது 1 யோவான் 4வது அதிகாரம். இது ரொம்ப முக்கியமானதுப்பா. எதுவும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சளைச்சது இல்லை. 4வது அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 16வது வசனம் பாருங்க. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனும் அவரின் ரைட் நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக. ஹலோ, எதுல அடுத்தது பூர்ண பண்ணும்? அன்புல பூர்ணப்படணும். சரி, நம்ம அன்புல பூர்ணப்பட நம்ம யார் இருக்கிற வண்ணமாகவே இருக்க போறோம்? நீங்க சொல்லுங்க. அவர் அங்க எப்படி இருக்கிறாரோ அப்படி இங்க இருக்கிறவன் தான் எங்க போய் நிக்க முடியும்? அவர்கிட்ட, அவர் முன்னாடி போய் நிக்க முடியும். அவரை தைரியமா பார்க்க முடியும். மூஞ்ச முடின்னு போக தேவையில்லை, வெக்கப்பட தேவையில்லை. ஏன் இத்தனை கண்கள்? தைரியமா அவரை பார்க்கலாங்க. ஏசாயா பார்க்கிற பொழுது தரிசனத்துல அவங்க எல்லாம் கண்களை மூடிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பரலோகம் ஒரு காட்சி விவரிக்கப்படுகிறது. அங்க மூப்பர்கள் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து இல்ல, அங்க சேராபின்கள் உடம்பு முழுக்க கண்ணா இருக்குது, கர்த்தரை பார்க்கும்படியா இருக்கிறாங்க. அவங்க பார்க்கும் பொழுது இவ்வளவு தைரியம் உங்களுக்கு எங்க வச்சு? விசுவாசத்துல பூரணம், பரிசுத்தத்துல பூரணம், தேவ சித்தத்தை அறிகிறதுல பூரணம், அன்புல நான் இப்படி பூரணப்பட்டதுனால எனக்கு ஒரு தைரியம் வருது. நான் அவர் முன்னாடி போய் என்ன பண்ண முடியும்? நிக்க முடியும், நான் அவரை பார்க்க முடியும். பரலோகம் நமக்கு எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணப்படுதுன்னு கேட்டா, நான் தைரியம் கொள்ள முடியும் அங்க போக போற. அப்படி எதனால எனக்கு தைரியம் உண்டாச்சு? கிறிஸ்துவானவர் மாம்சத்தின் வழியா என்ன பண்ணாரு? ஒரு இருந்த திரையை நீக்கி எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தாரு. நான் அவரை போய் பார்க்க முடியும். முன்னாடி திரை இருந்துச்சு, அந்த திரையை என்ன பண்ணிட்டாரு? அவரு விளக்குனார். முன்னாடி ஒரு திரை போடப்பட்டுருந்துச்சு, ஒரு மறைவு இருந்துச்சு, ஒரு வெயில் இருந்துச்சு. அவர் என்ன பண்ணிட்டாரு? அதை எடுத்துட்டார். இப்போ எனக்கு மகா பிரதான ஆசாரியர் ஒருத்தர் அங்க என்ன பண்றாரு? இருக்கிறார். அதனால நான் தைரியம் கொண்டு அங்க போக முடியும். எனக்கு பிரதான ஆசாரியர் இருக்கிறார், தைரியம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப நான் இயேசுவானார் அங்க இருக்கிறாருன்னு தைரியமா போறது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய அலுவலகம் இருக்குது, அந்த அலுவலகத்துக்குள்ள எனக்கு யாரையுமே தெரியாது அப்படின்னு சொன்னா போறதுக்கு நான் தயங்குவேன். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வச்சுங்களேன், ஒரு எஸ்பி ஆபீஸ். எஸ்பி ஆபீஸ்ல எஸ்பி உங்க ஃப்ரெண்ட் அப்படின்னா எப்படி போவீங்க உள்ள? சரி, தைரியமா போவீங்க. இப்ப நான் இன்னொரு கேள்வி, தைரியமா போற நீங்க ஒரு கொலை பண்ணிட்டு தைரியமா உள்ள போவீங்களா? எஸ்பி உங்க ஃப்ரெண்டா இருக்கட்டும், என் ஃப்ரெண்டு தான் எஸ்பி, ஆனா நான் குற்றமில்லாதவனா இருந்தாதான், நான் சரியா இருந்தாதான் அங்க போறதுக்கு என்ன இருக்கும்? தைரியம் இருக்கும். அப்படிதான் இயேசுவானவர் எனக்கு பிரதான ஆசிரியர் அங்க இருக்கிறாரு, அவர் மூலமா தான் நான் அங்க போக போறேன். பட் ஸ்டில் நான் அன்பில் பூரணப்பட்டவனா இருக்கணும், விசுவாசத்தில் பூரணப்பட்டவனா இருக்கணும். நான் என்னுடைய தேவனுடைய சித்தத்தை அறியறதுல பூரணப்பட்ட, பரிசுத்தத்துல நான் பூரணப்பட்டு தைரியமா நாங்க போலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு காரியம் தொடர்ந்து நடக்க போகிறது. பரலோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது இந்த 4 ஜீவன்களும் அப்படி இருந்தாங்க, ஓயாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க செய்யறப்போ அடுத்த வசனம் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 4 பாருங்க. அவங்க ஓயாம சொல்லி கொண்டிருந்தாங்க, மேலும்
சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது, இப்போ ஓயாம சிங்காசனத்தின் மேல வீற்றிருக்கிறவர், சதா காலம் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் என்ன செய்றாங்க? மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் என்ன பண்ணாங்க? செலுத்தினாங்க. சரி, உண்மையாவே நம்ம தெளிவா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கலாம். என்ன புரிஞ்சுக்கலாம்? நம்ம தேவனுடைய மகிமை நிறைந்த பரலோகத்துக்குள்ள நுழையும் போது, அவரால உண்டாக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் குறிப்பாக அவருக்கு என்னவெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தை தான். 1, மகிமையை செலுத்த வேண்டும். 2, கனத்தை செலுத்த வேண்டும். 3, நன்றி செலுத்த வேண்டும். ஸ்தோத்திரங்கிறது என்னது? தேங்க்ஸ் கிவிங். சரி, நன்றி செலுத்தணும். ஏன்னா தேவனுக்கு மகிமை செலுத்துவது, தேவனுக்குரிய கனத்தை கொடுப்பது, தேவனுக்கு நன்றி செலுத்துவது. இந்த சாப்டர் முடியும் போது இப்படித்தான் இருக்கும். அது கவனிச்சு பார்த்தீங்கன்னா 11வது வசனம் பாருங்க. கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதுக்கு நீரே சகலத்தையும் உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய். பாருங்க, அவர் உண்டாக்கின எல்லா சிருஷ்டியும் அவரை தொழுது கொள்ளணும். அவரை தொழுது கொள்ளணும்னா அவருக்குரிய கனம், அவருக்குரிய மகிமை, அவருக்குரிய வல்லமை, அவருக்கு ஏற்ற ஒரு ரெஸ்பாண்ட். நான் நன்றியோடு அங்க நிக்கணும். என்னை எப்படி படைச்சாரு? என்னை உருவாக்கும் போதே அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி என்ன பண்ணாரு? படைச்சார். எதுக்கு படைச்சாரு? அவருடைய மகிமைக்காக படைச்சார். 3வது, நான் அவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கும்படி படைச்சார். அவர் எனக்கு நியமிக்கிற வேலையை செய்யும்படி படைச்சார். அது எல்லாம் கெட்டு போச்சு. அது கெட்டு போனதை சரி செய்யறதுக்கு தான் யார் வந்தது? இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தார். வந்து என்னை மீண்டுமாய் என்னை படைத்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்தி கொண்டிருந்து என்னை திரும்பமா அங்க அழைச்சிட்டு போகும்போது என்னுடைய பர்பஸ் என்ன? நான் என்ன போய் என்ன செய்வேன்? அவருக்குரிய கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துறவன நான் அங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு காட்சி காட்டப்படுகிறது. அங்க சேராபீன்களை பாருங்க. அவங்க கர்த்தரை ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று அவருக்குரிய கனத்தை கொடுக்குறாங்க, அவருக்குரிய மகிமையை செலுத்துறாங்க, அவருக்கு ஸ்தோத்தரிக்கிறாங்க. இத பார்த்த மூப்பர்கள் என்ன செஞ்சாங்க? அடுத்த வசனம் பாருங்க, 10வது வசனம். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை, பாருங்க அவங்க என்ன செய்யறாங்க? ஆக்சுவலா 24 மூப்பர்களும் சேராபீன்கள் என்ன செய்யறாங்க? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு போற்றும் பொழுது இந்த 24 மூப்பர்களும் அந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக என்ன செய்யறாங்க? தங்களுடைய கிரீடங்களை கழட்டி வைக்கிறாங்க, வணக்கமாய் விழுறாங்க, அவரை தொழுது கொள்றாங்க. குறிப்பாக, தேவரீர் கர்த்தாவே, மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராய் நீர் இருக்கிறீர். நீர் வந்து இதையெல்லாம் ரிசீவ் பண்றதுக்கு முழுமையான தகுதி உடையவராய் இருக்கிறீர். See, we understand. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த வசனத்தை படிக்கிறோம் இல்லையா? தேவரீர் கர்த்தாவே, கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு, வேற யாருக்கும் இல்லை. இப்ப அப்படியே நிறுத்திட்டு இப்படி யோசிப்போம். இந்த உலகத்துல நாம் ஜீவிக்கிற வரைக்கும் மற்றவங்க என்னை எப்படி மதிப்பாங்க? மற்றவங்க எனக்கு என்ன செய்வாங்க? மற்றவங்க பார்வையில நான் யார்? வாழ்க்கை முழுவதும்
நம் சிந்தையை நிறைத்திருக்கிற விஷயமே தான். 4 பேர் முன்னாடி எனக்கு என்ன, நான் வந்து இப்போ ஒரு பாஸ்டரா இருக்குன்னா, என்னை இத்தனை பேர் என்னை பார்த்தோன்னே ஸ்தோத்திரம் பாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து எப்படி நான் எல்லாரும் முன்னாடி எப்படி ஒரு கனம் இருக்குது எனக்கு, எல்லாரும் முன்னாடி ஒரு மரியாதை இருக்குது, ஒரு விஷயத்த செய்யறதுக்கு எனக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. சரி, உங்களுக்கு தெரியுமா? 4, 5 பாஸ்டர் இருக்கிறாங்க ஒரு கல்யாணத்துல. இந்த 4, 5 பாஸ்டரும் அவருக்கு ஒரு பிரேயரை கொடுக்கலன்னு அவரை நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? அவமானப்படுத்திட்டேன், அசிங்கப்படுத்திட்டேன். ஒரு 10 பாஸ்டர் வந்தா ஆளுக்கு ஒரு என்ன பண்ணணும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து, அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாதான் நம்ம அவரை என்ன பண்றோம், மதிக்கிறோம். 10 பாஸ்டர் ஒரு பாஸ்டர் நடத்திட்டு நாங்கெல்லாம் உட்கார்றோம் அப்படின்னா, அப்ப எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது? பாஸ்டர்ஸ் 4 பேருக்கு முன்னாடி எனக்கு ஒரு மரியாதை கிடையாதா? இவங்கெல்லாம் பரலோகத்துல போய் என்ன பண்ணுவாங்க? கர்த்தாவே தேவரீர் கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்வதற்கு நீங்க ஒருத்தர் தான் பாத்திரமா இருக்கு அப்படின்பாங்களா? வாழ்ற வரைக்கும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் புகழ்ச்சியும் எல்லாம் யாருக்கு வேணும்? நீ ரொம்ப அழகா இருக்கிற அப்படி நம்மள யாருன்னா சொல்லணும். அப்படி நம்மள சொல்லலன்னா நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரியா? நீ ரொம்ப அழகா இருக்கிற, நீ ரொம்ப நல்லா பண்ணிருக்கிற, சூப்பரா பண்ணிருக்கிறப்பா, வாவ் கிரேட், யூ ஆர் சோ கிரேட், நீ ரொம்ப சிறப்பான ஆள், நீ எல்லாத்துலயும் ஐயோ உனக்கு உன் திறமைக்கலாம் நீ வேற லெவல்பா அப்படின்னு நம்மள சொன்னாதான் நமக்கு என்ன இருக்கும்? சொல்லுங்க. நான் அன்பில் பூரணப்பட்டவன், விசுவாசத்தில் பூரணப்பட்டவன், தேவ சித்தத்துல பூரணப்பட்டவன், பரிசுத்தத்துல பூரணப்பட்டவன். அங்க போய் கர்த்தாவே தேவரீர் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நீர் ஒருவரே பாத்திரராயிருக்கிறீர். ஏன்னா எல்லாரையும் படைச்சது நீங்க தான். நாம கனத்தையும் மகிமையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு அலைஞ்சி ஓடி திரிஞ்சு என்னென்னலாம் தெரியுமா? நம்ம வீட்டை கட்டினா கூட சரி, நம்ம எதை பண்ணாலும் சரி, 4 பேர் நம்மளை பார்த்து என்ன பண்ணணும்? புகழணும். 4 பேருக்கு முன்னாடி நான் ஒரு வாழ்க்கை வாழணுங்க. ஒரு மகிமையும் கனமும் எனக்கு வேணும். தேவ சித்தம் என்னங்க உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில? தேவன் என்ன விரும்புறார்? என்ன எதிர்பார்க்கிறார்? என்ன செய்யறதுக்காக இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? கொஞ்ச நாள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு பெரிய போராட்டம். புகழ்ச்சிக்கு உண்மையவே சொல்லிட்டுங்களா, புகழ்ச்சிக்கு மயங்காதவன் மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? நமக்கு நம்மளை குறை சொன்னா பிடிக்காது, நம்மளை ஏதாவது சுட்டி காட்டினா பிடிக்காது. ஆனா நம்மள ஒரு பாராட்டிட்டா போதுங்க. நம்மளை யாராவது ஒருத்தவங்க புகழ்ந்துட்டா மாமா அவ்வளவுதான், கவுந்துருவோம். தயவு செய்து இன்றைக்கு சுத்தம் பண்ணுங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிறவங்கள, ஒருவேளை விடிய காலம் 3 மணிக்கு எந்திரிச்சாங்க இந்த பைபிள் ஸ்டடிக்கு வர்றதுக்கு, அங்கிருந்து பிரயாணப்பட்டு வந்து முடிச்சுட்டு இங்க வந்து சேர்ந்து உட்கார்ந்து இருக்கும்போது, என்னப்பா அப்படி தூங்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னா வருத்தம் வந்துடும். உட்காந்து நல்லா பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களை மாதிரி யாராவது வசனத்தை கேட்க முடியுமாங்க? நீங்க தாங்க. அப்படி பாருங்களேன், எப்படி கேட்கறீங்க பாருங்களேன். உடனே நமக்கு என்ன இருக்கும்? அவ்வளவு சந்தோஷம். நம்மளை யாராவது பாராட்டணும் இல்ல, நம்மளை யாராவது உற்சாகப்படுத்தணும் இல்ல, நம்மளை தூக்கி விடணும் இல்ல. இப்படி மகிமையும் கனத்தையும் எதிர்பார்க்கிறவங்க தான் பரலோகத்துல போய் என்ன பண்ணுவீங்களா? ஆண்டவரே மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள. எம்மா பெரிய பொய்யா இருக்கும். அப்போ நான் என்ன செய்யறேன்? என் வாழ்க்கையே அவருடைய மகிமைக்காகத்தான். இன்னைக்கு நான் சிம்பிளா இதே எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு ஒரு குடும்பமே வந்து நின்று என்னை பாராட்டுறதுக்கு, என்னை உயர்த்தி பேசுறதுக்கு, பாஸ்டர் என் கையை பிடிச்சிட்டு கண்ணில் தண்ணியோட, பாஸ்டர் இது நீங்க உங்களால, நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நம்ம வெறும் உபகரணம். இதுக்கான கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்றதுக்கு எனக்கு என்ன இல்லை, தகுதி கிடையாது. யார் செய்யறது? கர்த்தர் செய்யறார். நான் வெறும் போஸ்ட்மேன். லெட்டர் போட்டவர்கிட்ட பேசிக்கங்க,
லெட்டர் கொண்டாந்து கொடுத்தணும். ஐயோ, இந்த லெட்டர் மட்டும் நீங்க கொண்டாந்து கொடுக்கலன்னு வச்சுங்களேன், ஐயோ நீங்க தான் லெட்டர் கொடுத்தீங்க, நீங்க பெரிய ஒரு நல்ல போஸ்ட்மேனு. நான் வெறும் போஸ்ட்மேன், எனக்கு சம்பளம் கொடுத்தாச்சு. சம்பளம் வாங்குறவன் புகழ்ச்சிக்கு எந்த விதத்துலனா கிடையாது, தகுதியே கிடையாது. அதுக்கான சன்மானத்தை நான் என்ன பண்ணிட்டேன், வாங்கிட்டேன். இது ஒருத்தருக்குரியது, கர்த்தருக்குரியது, அவருக்குரியது, அவருடைய மகிமைக்குரியது. சோ இப்ப பரலோகத்துக்கு நான் போக போறேன்னா, நான் 4 காரியத்துல பூரணப்பட்டவனா வளரணும். இந்த உலகத்துல தேவனுடைய மகிமைக்காக, தேவனுடைய கனத்துக்காக, தேவனுடைய வல்லமைக்காக நான் என் வாழ்க்கையில அவருக்காக வாழ்வேன், நன்றியா இருப்பேன், தாழ்மையா இருப்பேன், உண்மையா இருப்பேன். நான் அந்த பரலோகத்தை பார்க்கிறேன், அங்க போய் நான் நிக்கணும். மரகதம் போன்ற ஒரு வானவிலங்கு இருக்குது, சிங்காசனம் போடப்பட்டிருக்கிறது, 24 சிங்காசனங்கள் இருக்கிறது, பளிங்கு போன்ற கண்ணாடி கடல் அங்க இருக்கிறது. அந்த காட்சியெல்லாம் பார்த்தா அந்த இடத்துல ஒருத்தன் போய் நான் நிக்கணும். நான் போய் அங்க நிக்கணுமா? அங்க எப்பொழுதும் சேராபன்கள் கர்த்தரை ஓய்வில்லாமல் துதித்து கொண்டிருக்கிற இடத்துல மூப்பர்களுடைய ரெஸ்பாண்ட் என்ன தெரியுமா? தாழ விழுந்து தான் கிரீடத்தை எடுத்து கீழே வச்சுட்டு விழுந்து வணங்கி, கர்த்தாவே நீங்க எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறேன். சோ பரலோகத்துக்கு போனா நான் என்ன செய்வேன்? நான் எங்கேயாவது தனியா சிங்காசனத்தை உட்காந்து தலையில கிரீடம் போட்டுன்னு உட்காந்துக்குன்னா, ஏன் அப்படி உட்காந்துக்கணும்னு கேட்டா, இங்க அப்படித்தானே உட்கார்ந்து இருக்கிறேன், அங்க போய் என்னால என்ன பண்ண முடியாது தெரியுமா? நிக்க முடியாது. அங்க போய் அவருக்கு கனத்தை கொடுக்க முடியாது. நீங்க என்னவா இருக்கிறீங்களோ அங்க அப்படி இருக்க முடியும். சோ பரலோகத்துக்கு போறது எல்லாருக்கும் ஓப்பன். அதுல யாருக்கும் என்ன கிடையாது, நீ வராத நீ வராதெல்லாம் ஆண்டவர் சொல்லல. வழி வாய்ப்பை ஏற்படுத்திட்டாரு, உயிரை கொடுத்துட்டாரு, ரத்தம் சிந்திட்டாரு, சபையை கொடுத்திருக்கிறாரு, பரிசுத்தாவினர் கொடுத்திருக்காரு, வேதத்தை கொடுத்திருக்கிறாரு. இதை கொண்டு நான் பூரணப்படுறவனா வளராம, நான் அந்த இடத்துக்கு போறதுக்கான தகுதியை வளர்த்துக்காம பரலோகத்தை வெறும் கனவுல மட்டுமே வச்சிருக்கிறேன், கற்பனையில மட்டுமே வச்சிருக்கிறேன்னா வேஸ்ட். அப்படி செய்யக்கூடாது. ஸோ இப்போ பரலோகத்துக்கு போனா நான் எப்படிப்பட்டவனா இருக்க பாரு. கண்களை முடி ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ளப்பா, நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய், உணரும்படியாய், புரிந்து கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி தகப்பனே. இந்த சத்தியங்களை மறவாதபடிக்கு இருதயத்துல பத்திரமாய் வைத்துக் கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பளிங்கு போன்ற அந்த கண்ணாடி கடல்ல வந்து அங்க முன்பதாய் நிற்க, சிங்காசனத்துக்கு முன்பதாய் வந்து நிற்க, உயரமும் உன்னதமான ஒரு தேவன் வீற்றிருக்கிறார். அவர் சதா காலம் உயிரோடு இருக்கிறவர். அவர் உயிர் தெழுந்த வல்லமையுடைய தேவன், என்றைக்கும் உயிரோடு இருந்து ஆளுகை செய்கிறவராயிருக்கிறீர். எல்லா கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராயிருக்கிறவர். அப்படிப்பட்டவர் முன்பதாக நாங்கள் வந்து நிற்பதற்கு எங்களுக்கு நீர் தகுதியை கொடுத்திருக்கிறேன். அந்த தகுதியை இன்னும் உருவாக்கி கொள்ள, பூர்ணப்படுத்தி கொள்ள உம்முடைய பலம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதை அறியாமல் எங்களுடைய சித்தத்திற்கு ஓடிக்கொண்டு விசுவாசத்தை தொலைத்து விட்டு எங்களுடைய வாழ்க்கையில அன்பில்லாதவர்களாய், சக மனிதர்களோடு வாழக்கூடிய வாழ்க்கையிலே அன்பை தொலைத்தவர்களாய், பரிசுத்தத்தை இழந்தவர்களாய் இல்லாதபடிக்கு தேவன் தாமே இதை பூர்ணமாய் எங்களுக்கு உருவாக்கி தரும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய கிருபை ஆளுகை செய்யட்டும், உடைய மகிமை நடத்திட்டும். மீட்பெருமரும் இரட்சகருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ so much உங்க எல்லாருக்கும்.